ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு காலிஸ் குக்கிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைக்காய் வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை பண்ண போகிறோம். நான் ஒரு எக் பாய்லர் வாங்கியிருந்தேன். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு டெமோ பார்க்கணுன்னு நினச்சேன். இதில் வேறு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் எங்கள் வீட்டு மரத்தில் இந்த வாழைக்காய் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதில் இருக்க 2 காயை பறித்து இந்த முட்டை கூடவே அதையும் வேக வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கோலா உருண்டை தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த எக் பாய்லர் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கீழே ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 முட்டை வச்சுட்டேன். ஒரு வாழைக்காயை கட் பண்ணி கீழே வச்சுட்டு சைடில் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அது போட்டு மேலே ஒரு ட்ரே வச்சு அதில் ஒரு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுட்டேன். வச்சு லிட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வாழைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம நார்மலாக வாழைக்காய் வேக வச்சோன்னா குக்கரில் போட்டு வேக வைப்போம். அது என்ன ஆகும்னா கொலன்னு ஆகிடும். நமக்கு அது டேஸ்ட்டாகவே இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது. 10 நிமிஷத்தில் அழகாக வெந்துருச்சு. வாழைக்காய் இந்த மாதிரி வேக வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறமா நான் இன்னொரு வாழைக்காயை வேக வச்சு சக்கரை தொட்டு புட்டு மாதிரி சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. இப்போ நான் ஒரு மேஷர் வச்சு இந்த வாழைக்காய் நல்லா மசிச்சுட்டு இது கூட கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. நான் வாழைக்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கல, அதனால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது இன்னுமே கொஞ்சம் உதிரியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் மேஷர் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாவே அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த கலவை நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதில் போட்டுக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் மிதமான சூட்டில் வச்சுருக்கணும். அப்போனா உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு இந்த கோலா உருண்டையை அழகாக பொரித்து எடுத்துட்டேன். பொரிச்ச உருண்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபில்டரில் போட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். மீதி இருந்த மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லைனா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலா உருண்டை யூஸ் பண்ணி நான் சூப்பரான ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.